நல்லா கவனிங்களேன். அதாவது என்ன? டயோடு வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ டயோடு வந்து லேர்ன் பண்ண போறோம். டயோட்னா என்ன? அப்படின்னு ஒரு டவுட் வரும் ரைட்டா? இட்ஸ் அ 2 டெர்மினல் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் டிவைஸ். அதாவது நீங்க எந்தாவது ஒரு இடத்துல செமிகண்டக்டர் அரைக்கடத்தி இல்ல குறைக்கடத்தி அப்படின்னு பார்த்துட்டாவே உங்க மைண்டுக்கு என்ன வரணும்னா, ஓகே ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது தேவை பொறுத்து கரண்ட வந்து அலோவ் பண்ணும். அதாவது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ஆனது கரண்ட அலோவ் பண்றது என்னன்னா, நமக்கு தேவைன்னா கரண்ட அலோவ் பண்ணும். தேவையில்லன்னா கரண்ட வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா, குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த டயோடு என்ன சொல்றாங்க? 2 டெர்மினல். 2 டெர்மினலான செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் டிவைஸ். இது என்ன பண்ணுதாம்? எலக்ட்ரிக் கரண்ட் allow the electric current to flow in only one direction and block the current in opposite direction. Because of this one-way conduction, the diode often called the electronic one-way valve. தமிழே பாருங்களேன். டயோடு என்பது இரு முனைகள். ஆனோடு, கேத்தோடு அப்படின்னு இருக்கும். நம்ம என்னன்னு பார்ப்போம். டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு இரு முனைகளை வந்து கொண்டிருக்குப்பா அப்படின்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு அரைக்கடத்தி மின்னணு கருவி. இது மின்சாரம் ஒரு திசையில் மட்டும் செல்ல அனுமதித்து எதிர் திசையில் செல்லாமல் தடுக்கிறது. அதனால் டயோடை மின்னணு ஒரு வழி வால்வு என்று கூறுகிறார்கள். சரி, இப்போதைக்கு என்னன்னா டெஃபனிஷன் வந்து பார்த்திருக்கோம். இன்னும் உங்க மைண்ட்ல என்னன்னா நல்லா டெப்தா வந்து அதாவது மறக்க கூடாத மாதிரி என்னன்னா மைண்ட்ல எப்படி வச்சுக்கலாம்னா இந்த அனிமேஷனை பாருங்க. ஸோ டயோடு என்பது நான் என்ன சொன்னேன்? டயோடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் ரைட்டா? ரெண்டு வந்து என்ன அப்படின்னா முனைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரைட். அது ஒருவேளை மட்டும்தான் என்ன கரண்ட் அலோவ் பண்ணும். நீங்க நல்லா புரியணும். டயோடானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டரா வேலை பார்க்கும். கண்டக்டரா என்ன? கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். அதுதான் கண்டக்டர் ரைட்டா? கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பாட்டு தான் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் அது எதாவது ஆக்ட் ஆகும்னா இன்சுலேட்டராகவும் போகும். இன்சுலேட்டர் என்ன? கரண்ட வந்து அலோவ் பண்ணாது ரைட்டா? ஸோ கரண்ட வந்து என்னன்னா அலோவ் வந்து பண்ணாது. அப்ப கரெக்ட்டா என்ன பண்ணுது? டயோடு ஒரு செமிகண்டக்டர். தேவைப்படும் போது கரண்ட் அலோவ் பண்ணும். தேவையில்லாத போது கரண்ட என்ன பண்ணும்னா ஸ்டாப் பண்ணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா செமிகண்டக்டர். அதோட கான்செப்ட்ல இருக்கிறது தான் வந்து டயோடு. இதுல 2 முனைகள்னு சொன்னோமா? 2 முனைகள். அது என்ன 2 முனைகள்? ஒண்ணு ஆனோட், இன்னொன்னு கேத்தோட். இதுதான் வந்து டயோடோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயோடோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க பாருங்களேன். ஆக்சுவலி இப்படிதான் ஒர்க் நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் டைரக்டா சொல்லிட்டேன். ஓகே இது வந்து என்னன்னா கரண்ட் அலோவ் பண்ணுது. இது வந்து கரண்ட வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நடக்கிற மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இப்படிதான் நடக்கும். ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட வந்து அலோவ் பண்ணும். இன்னொரு டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட வந்து பிளாக் பண்ணும். நீங்க அப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் வந்து அதாவது குடுக்குற சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இன்புட்ட வந்து மாத்தி குடுத்தோம்னா, அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கரண்ட்ட வந்து குடுக்கும். மாத்தி குடுத்தா கரண்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணும். இதனால என்ன பண்ணலாம்னா, நெறைய அட்வான்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது என்ன, இப்போ ஒரு லைட் இருக்கு. நம்ம நெறைய வந்து எலக்ட்ரானிக்ஸ், நெறைய சென்சார் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து கரெக்ட்டா அந்த இதுக்கு ஏத்தாப்புல வரும்போது என்ன பண்ணணும்? லைட் எரியணும். தேவையில்லாதம்போது லைட் ஆஃப் ஆகணும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனுக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன? பேஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயோடோட கான்செப்ட் தான். சரி, இப்ப வந்து என்னன்னா, ஜஸ்ட் டயோட்னா என்னன்னு மட்டும் வந்து பார்த்திருக்கோம். அடுத்து வாங்க. இந்த டயோடுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன சொல்லுவேன்னா, பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிஎன் ஜங்ஷன்னா, நம்ம பார்ட் 1ல பார்த்தோமா, அதாவது பி டைப் அண்ட் வந்து என் டைப் அப்படின்னு பார்த்தோமா, பி டைப் அண்ட் என் டைப்பான செமிகண்டக்டிங் மெட்டீரியல், செமிகண்டக்டரோட மெட்டீரியல என்ன பண்ணுவோம்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது டயோட் மேட் பை ஜாயினிங் த பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் டு ஃபார்ம் அ பிஎன் ஜங்ஷன். நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்ட் 1ல என்ன லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பி டைப் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். பி டைப் செமிகண்டக்டர்னா விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல பி மீன்ஸ் வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பாசிட்டிவ்? பாசிட்டிவ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எது அதிகமா இருக்கும்? ஸோ மெஜாரிட்டி கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி கேரியர் என்ன இருக்கும்னா, ஹோல் இருக்கும். மெஜாரிட்டி கேரியர் வந்து ஹோல் இருக்கும். இதே என் டைப் நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது புரிஞ்சா தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் புரியும். ஸோ என் டைப் வந்து என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன என் டைப் செமிகண்டக்டர்ல எது அதிகமா இருக்கும்? ஸோ மெஜாரிட்டி கேரியர் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் இருக்கும். எல்லாமே நான் டீட்டெயிலா உங்களுக்கு பார்ட் 1ல வந்து சொல்லியிருக்கேன். அகைன் எதுக்காக சொல்றேன்னா, இதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால தான். இப்ப
பி அப்படின்னு வந்தாவே பாசிட்டிவ் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ என் அப்படின்னு வந்தாவே வந்து நெகட்டிவ். அதாவது கேரியர் தான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு கிடையாது. அதாவது எந்த கேரியர் அதிகமா இருக்கும், அதாவது ஹோல் அதிகமா இருக்குமா எலக்ட்ரான் அதிகமா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதா. ஸோ எலக்ட்ரான் ஒரு இடத்துல அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அரிசை என்னன்னா ஈஸியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஈஸியா வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஹோல் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. நார்மலா சொல்றேன். நார்மலா கரண்ட் ஃப்ளோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. எதுனா ஹோல் அதிகமா இருக்கிற இடத்துல. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது நல்லா கவனிங்க. இப்ப இந்த என் டைப் இருக்கு பாத்தீங்களா? அதுல எப்படி வந்து எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இது எல்லாமே என்ன? செமிகண்டக்டர் ரைட்டா? செமிகண்டக்டர் என்ன? நார்மலா அதிகமா நம்ம யூஸ் பண்ற செமிகண்டக்டர் வந்து சிலிக்கான் தான். சிலிக்கான் ஆனது நல்லா கவனிங்க. சிலிக்கான் ஆனது அதோட கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் மீன்ஸ் என்ன? ஒரு தனிமமானது இன்னொரு தனிமத்து கூட வந்து சேருதுன்னா அதுதான் வந்து கோவலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவலன்ட் பாண்ட் வேணும்னா சிலிக்கானுக்கு கோவலன்ட் பாண்ட் வேணும்னா 4 ஆட்டம் வந்து தேவை. 4 ஆட்டம் வந்து தேவை. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என் டைப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த என் டைப் நல்லா கவனிங்க. இந்த என் டைப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த என் அண்ட் பி 2மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீனிக் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்துட்டோமா? அதாவது செமிகண்டக்டர்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வரும். எக்ஸ்ட்ரின்சிக்னா நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். டோப்பிங் சேர்ப்போம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இம்பியூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இம்பியூரிட்டியான வந்துன்னு ஒரு தனிமம். அந்த தனிமம் எவ்வளவு இருக்குன்னா, அந்த தனிமம் கண்டிப்பா என்னன்னா, அது 5 ஆட்டம் கொண்டதா இருக்கணும். அத மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா என் டைப்ல. இப்ப 5 ஆட்டம் நல்லா கவனிங்க. 5 ஆட்டம். அதாவது சிலிக்கானுக்கு எவ்வளவு தேவை? 4 ஆட்டம் இருந்தா போதும் சேர்ந்துக்கிறோம். ஆனா இங்க எத்தன இருக்கு? 5 இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, 4 ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், சேர்ந்துரும். சேர்ந்துட்டு 1 மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், தனியா இருக்கும். இந்த 1 தனியா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எனர்ஜிய கொண்டிருக்கும். தனியா இருக்கிறது எனர்ஜிய கொண்டிருக்கும். அப்படி தனியா இருக்கிறது என்னன்னா சும்மா இருக்காது. என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா, எனர்ஜிய வச்சு இருக்கும்போது, தட் ஒன் பார்ட் ஆஃப் ஆட்டம் அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கண்டக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டக்டிவிட்டினா என்ன? கரண்ட் ஃப்ளோ. கரண்ட் ஃப்ளோனா எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, என் டைப்ல எது அதிகமா இருக்கும்னா, எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். அதாவது இந்த மாரி என்னன்னா, எலக்ட்ரானோட இது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, எனர்ஜி கிரியேட் ஆகும். தட் எனர்ஜி என்ன? கண்டக்டிவிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு. இப்ப அதே இதுல வந்து பி டைப் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஒண்ணும் கிடையாது. இதே தான் சேம் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல் பி டைப் இருக்கா? ஸோ இந்த பி டைப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலிக்கானுக்கு தேவையானது 4 ஆட்டம். பட் இங்க சேர்க்கிற இம்பியூரிட்டி ஆனது இங்க சேர்க்கிற வந்து இம்பியூரிட்டி என்னன்னா வெறும் 3 ஆட்டம் இருக்க தான் சேர்ப்பாங்க. 3 இருக்க மாரி சேர்ப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, நார்மலா சிலிக்கானுக்கு வந்து 4 தேவை. ஆனா இங்க என்ன இருக்கிறதே 3 தான் இருக்கு. அப்ப இருக்கிறதே 3 இருக்குன்னு வச்சுக்கலேன். இன்னொன்னு என்ன ஆகும்னா தேவை. அப்ப அது என்னன்னா ஒரு ஹோல உருவாக்குமா? அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா சேர்த்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா, ஒரு ஹோல வந்து உருவாக்கும். இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இந்த ஹோல் கிரியேட் ஆகுதா? இந்த மாரி என்ன ஆகும்னா, நெறைய ஹோல் வந்து கிரியேட் பண்ணப்படும். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டைப்ல. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டைப்ல ஹோல் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். ஹோல்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு எலக்ட்ரான் ஆனது, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஹோல்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னன்னா ஜம்ப் ஆகும். ஸோ இதுதான் கரண்ட், அதாவது சாரி, அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. ஆட்டம்ல அந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்ப் ஆகுது பார்த்தீங்களா? இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆக போகுதுன்னா, அப்ப இந்த இடம் என்ன ஆகும்? எம்ப்டி ஆகும். இந்த இடம் என்ன ஆகும்? ஃபில் ஆகுமா? ஸோ தட் ஜம்ப் இருக்கு பார்த்தீங்களா? அது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மில்லியன் டைம் நடக்கும். மில்லியன் டைம் நடக்கும். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால எலக்ட்ரான் எவ்வளோ இது வந்துன்னா தாவுது அப்படின்னு வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்னன்னா, சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹோல் இருக்கிறத வந்து என்னன்னா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஹோல் என்பது என்னன்னா, அது மூவ்மெண்ட் இருக்காது. எலக்ட்ரான் வந்து நம்ம சொல்லலாம். எலக்ட்ரானுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹோலுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. இட் சீம்ஸ் டூ பி எ மூவ்மெண்ட். அதாவது எத்தன ஹோல் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியுமா? ஆக்சுவலி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஆனது அது பி டைப்பா இல்ல என் டைப்பா பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் வந்து எலக்ட்ரான், ஹோலு, மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே கொண்டு வராங்க. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா 2 இருக்கு ரைட்டா? பி டைப்ல எது இருக்குன்னா பாசிட்டிவ் விச் மீன்ஸ் என்ன? ஹோல் வந்து அதிகமா இருக்கும். ஹோல் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்டோட ஃப்ளோ இருக்காது. ரைட்டா? அடுத்து என் டைப். என் டைப் பொறுத்தளவுக்கு நெகட்டிவ். நெகட்டிவ்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டக்கு டக்குன்னு வந்து என்ன எனர்ஜி கிரியேட் ஆகி கரண்டோட ஃப்ளோ இருக்கும். இதுதான் நீங்க இப்போதைக்கு நீ என்ன பண்ணா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி. பி அண்ட் என் 2 விதமான வந்து
மெட்டீரியலை எடுக்குறாங்க. எடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஜாயின் பண்றாங்களாம். நீங்க பார்க்கலாம். ஸோ பி-என்-என் 2 என்ன இருக்கு? பி டைப் இருக்கு, என் டைப் இருக்கு. ஸோ பி டைப் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னாவே ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். என் டைப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் என்ன அதிகமா இருக்கும் ரைட்டா? 2யும் என்ன பண்றாங்கன்னா சேர்க்கிறாங்க. இப்படி சேர்க்கறதுனால தான் இதோட பேர் வந்து பி-என். அதாவது பி-யவும் என்-னையும் சேர்த்து ஒரு ஜங்ஷன வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அதனால பி-என் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு வந்து இதுக்கான பேர் வந்திருக்கு. சரி. இப்ப நல்லா கவனிங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட். வென் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்ணா விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த பி டூ த பாசிட்டிவ், என் டூ த நெகட்டிவ். அதாவது ஒண்ணும் கிடையாது. நார்மலா ஒரு பி-என் ஜங்ஷன் டயோடு உருவானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வோல்டேஜ் சப்ளை வந்து குடுப்பாங்க. அதாவது பேட்டரி கனெக்ட் பண்றது. பேட்டரி கனெக்ட் பண்றதுலயும் வந்துனா ஒரு வகை இருக்கும். அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி கனெக்ட் பண்ணா அத ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அத நான் வேற மாரி கனெக்ட் பண்ணா அத ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி கனெக்ட் பண்றேனோ, நான் பேட்டரி கூட எப்படி வந்து இந்த டயோடு பி-என் ஜங்ஷன் டயோட கனெக்ட் பண்றேனோ, அத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கரண்டோட ஃப்ளோ இருக்கும். இல்ல கரண்டோட வந்து ஃப்ளோ இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு நான் பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றேன். தமிழ்லயே பாருங்களேன். ஸோ டயோடு வந்து பி வகை மற்றும் என் வகை அரைக்கடத்திகளை இணைத்து உருவாக்கப்படும் பி-என் சந்திப்பு மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஸோ முன் சாய்வுல ஃபார்வர்ட் பயாஸ் நிலையில் பிக்கு நேர்மின், எண்ணுக்கு எதிர்மின் மின்சாரம் பாயும். பின் சாய்வு ரிவர்ஸ் பயாஸ் நிலையில் பிக்கு எதிர்மின், எண்ணுக்கு நேர்மின் மின்சாரம் பாயாது. ஸோ இதுதான் வந்து மிகச்சிறிய கசிவு மின்னோட்டம் மட்டுமே இருக்கும். இந்த ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதாவது ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் பண்ணும்போது சின்னதா கொஞ்சம் லீக்கேஜ் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப என்ன பார்த்திருக்கோம்? டயோட்னா என்ன? அந்த டயோட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது பி-என் ஜங்ஷன். என்னன்னு மட்டும் பார்த்திருக்கோம். நார்மலா டயோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இத ஏசில இருந்து டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து என்ன டயோடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வோல்டேஜ வந்து ரெகுலேட் பண்றதுக்கு சுவிட்சா டெஃபினட்டா ஆக்ட் ஆகும். ஏன்னா சுவிட்ச் என்பது என்ன? நார்மலா வந்து தேவைப்படும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகணும். தேவையில்லாத போது கரண்ட் ஸ்டாப் ஆகணும். அப்ப ஆப்வியஸ்லி என்ன வந்துரும்? சுவிட்ச் வந்து வந்துரும் ரைட்டா? அடுத்து சிக்னல் டிடெக்ஷன், சர்க்யூட்ட புரொடெக்ட் பண்றது. இது எல்லாத்துக்குமே என்ன? இந்த டயோட் முக்கியமான வந்து வேலைகள் பண்ணுது. இது எல்லாமே டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன? இன்றியமையாததா இருக்கு.